யூனிவர்ஸ் 7க்கு டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் டீம் உருவாக்குறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு பாசிபிளான ஃபைட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பிக்கோலோ இருப்பார், ஆண்ட்ராய்ட் 17, ஆண்ட்ராய்ட் 18, கிரில்லின், டிஎன், மாஸ்டர் ரோஷி, ஃப்ரீசா மாதிரியான கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. பட் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே கோகு இல்லை, கோவான் இல்லை, வெஜிட்டா இல்லை. இவங்களாம் இல்லாததால் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற இந்த ஒரு பவர் அப்ஸுங்கிறது இந்த டீம் கிட்ட சுத்தமாக இருக்காது. அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற இந்த ஒரு பவர் மட்டும்தான் ஜீரனை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் 7 ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஆனால் கோகு இல்லாததால் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற இந்த ஒரு ஃபார்ம் எந்த ஒரு ஆர்க்கில் இருக்காது. இதனால் யூனிவர்ஸ் 7க்கு இந்த பேட்டலில் ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஃப்ரீசா மட்டும் ஜீரனுக்கு சில நேரத்தில் ஒரு டஃப்பான சேலஞ்சை கொடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி மிச்சம் எந்த ஃபைட்டர்ஸாலேயும் எதுவுமே பண்ண முடியாது. ஜீரன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணி யூனிவர்ஸ் 17 அடித்து காலி பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் யூனிவர்ஸ் 7 ஈஸியாக எரேஸ் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஒரு டோர்னமெண்ட் ஆஃப் பவரை கூட இவங்க எப்படியோ வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சா கூட மோரோ ஆர்க்குங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த ஒரு மோரோ ஆர்க்கில் கோகு இல்லை, இதனால் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் இல்லை. வெஜிட்டா கூட இந்த ஒரு டைம்லைனில் இல்லை. வெஜிட்டா இல்லாததால் ஸ்பிரிட் ஃபிஷனுங்கிற இந்த ஒரு பவர் அப்ஸ் இல்லை. இந்த ஒரு பவர் அப்ஸ் மோரோவை எதிர்த்து சண்டை போகிறதுக்கு அதிக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் மோரோவுடைய எனர்ஜி அப்சார்ப்ஷனை கவுண்டர் பண்ணக்கூடிய மெயின் வாரியர்ஸ் யாருமே எந்த ஒரு ஆர்க்கில் இல்லை. இதனால் வேறு வழியே இல்லாமல் பிக்கோலோ, ஆண்ட்ராய்ட் 17, 18, ஃப்ரீசா மாதிரியான கேரக்டர்ஸ் தான் மோரோவை எதிர்த்து இந்த ஒரு ஆர்க்கில் ஃபைட் பண்ணியிருக்கணும். மோரோ ஏர்த்துடைய பிளானட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தா இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏர்த்துங்கிறது இங்கேயே அழிஞ்சு போயிருக்கும். இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.